மக்களுக்காக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வந்து 2 பாட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு டைரக்டர் சார், மியூசிக் டைரக்டர் சார் ஏஆர்கே ராஜராஜ சாரும் கமல் சார் வந்து. அதுக்கு ரொம்ப அவங்களுக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய பாட்டு இந்த கம்பெனியில் நான் நிறைய பாடணும். அதுக்கு உங்களுடைய பிளஸிங்ஸ், உங்களுடைய ஆதரவுலாம் வேணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய இல்லாமல் இறைவனை நன்றி சார். அடுத்ததாக பாடலாசிரியர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள். பாடல்களும் ட்ரெய்லரும் பார்த்தீங்க, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாடல்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆபாசமாக இல்லை என்பதை இங்கே உறுதியாக சொல்லியிருந்தேன். ஆனால் எல்லா பாடல்களும் மக்களுக்காக எழுதப்பட்டு மக்களை கொண்டு சேர வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் எழுதுகிறோம். இந்த பாடலில் நான் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். டேரி டேரி மில்கி டேரி காற்றுக்குள்ளே தூரி போன காற்றின் மாதிரி என்ற பாடலும், இன்னொரு பாடல் வேலுபூரி கண்ணால் என சும்மா மெல்லாத பஞ்சு மிட்டாய் ஒருத்த பிடிச்சு பிச்சத்தினால என்ற பாடலும் எழுதியிருக்கிறேன். எஸ் தமன் அவர்களுக்கும் ஏஆர்கே ராஜராஜன் அவர்களுக்கும் இந்த நேரத்தை நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். ஒரு வளர்ந்து வரும் பாடலாசிரியர் எனக்கு இந்த படத்தில் 2 பாடல்கள் கொடுத்தார்கள். அந்த 2 பாடல்களை நான் செம்மையாக செய்திருக்கேன் என்று நம்புகிறேன். மேலும் இந்த படத்தில் கன்னடா கலைராஜன் அவர்களும் நண்பர் அருண் பாரதி அவர்களும் எழுதியிருக்கிறார்கள். எல்லா பாடல்களும் மிக சிறப்பாக வந்திருக்கிறது என்று நம்புகிறேன். நீங்களும் மக்களிடம் இந்த பாடல்களையும் படத்தையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நம்புகிறேன். படத்தில் வசனங்கள் மிக தெளிவாக. மூலமா வணக்கம். என் நண்பர் பத்திரகாளி பிரசாத் சார், செல்வந்தன், புரூஸ்லி, முந்தாள் நாள் ரிலீஸ் ஆன மகதேரா, இது 4வது படம். வரிசை இந்த 4 மாசத்துல 4 படம் ரிலீஸ் பண்றேன். அடுத்தது வந்து தெலுங்குல ஆகடு, சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு, தமன்னா, ஸ்ருதி ஹாசன், சோனி சித்து, பிரம்மானந்தம், பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிச்சிருக்கேன். எங்க பேண்ட்ல இருந்து ஏன்னா ஒரு தமிழ் டப்பிங் படத்துல எல்லாம் இருக்கு. இந்த வருஷம் 2015 நாங்க பெரியமா சொல்லப்படுது. 4 மாசம் 4 படம்னா சாதாரண விஷயம் இல்லை. இந்த படத்தோட தெலுங்குல வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு ஆகடு. தமிழ்ல வந்து இதுதான்டா போலீஸ். இது 25 வருஷம் முன்னாடி ரிலீஸ் ஆன பெரிய சூப்பர் ஹிட்டான படம். அந்த டைட்டில் வச்சிருக்கு. ஏன்னா அந்த படம் டைட்டில் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் பிரசாத் சார் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இது வச்சிருக்காரு. சாங்ஸ் 5 சாங்ஸ் சூப்பரா, சாங்ஸ் 6 ஃபைட்ஸ் சூப்பரா இருக்கும். நண்பர் ஏஆர்கே ராஜராஜன் சார் வசனம் பற்றி நாங்கள் சொல்ல தேவையில்லை. அவர் எப்படி எழுதுவார் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்க செல்வந்தன் அடுத்த மகேஷ் பாபு சார் 2வது படம். இது செல்வந்தன் எப்படி இருக்கும், இந்த படம் கூட அப்படியே நல்லா ஓடும் சார். அவர்கள் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பத்திரிகை முழுக்க எங்க பத்திரிகை நண்பர்கள் தான். முதல்ல உங்களுக்காக எங்க டீம் சார்பாக எங்களோட கரவேலை செய்யப்படுறது பிளீஸ். ஏன்னா இந்த வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள் நடுவில் படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஆனா எங்க படம் எல்லாமே எப்படி சொல்லி வச்ச மாதிரி ஹிட் ஆகுதுன்னா அது ஒண்ணுதான். ராஜா கையை வச்சு அது ராங்கா போறதில்ல, அது ஏஆர்கே ராஜராஜா சார் மட்டும்தான். அதே மாதிரி எந்த ஒரு படத்துக்கும் ஏதாவது ஒரு தடைகள் எங்க வளர்த்த அருமையான ப்ரொடியூசர்ஸ், அது நம்ம பத்திரிகை சார்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு 1 மணிக்கு போன் பண்ணி சார் அந்த லிப் மூமெண்ட் சரியில்லை, அந்த லிரிக்ஸ் மாத்துங்க, இந்த ஒரு இன்டென்ஷன், இந்த ஒரு விருப்பம் தான் எங்களுக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ 2016 நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் படமே உங்க பிளஸிங்ஸோட நிச்சயமா அந்த படத்தோட சக்சஸ் மீட்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. பத்திரகாளி பிலிம் சார்பில் உங்களை அடிக்கடி சந்திச்சிட்டு இருக்கோம். இப்ப மறுபடியும் சந்திச்சிருக்கோம். செல்வந்தன் நம்ம சந்திச்ச முதல் சந்திப்பு. அதுக்கப்புறம் மகதீரா, அப்புறம் மகதீரா வச்சுட்டு அடுத்து இமிடியேட்டா புரூஸ்லிக்கு அப்புறம் இப்போ இதுதான்டா போலீஸ். பேசும்போது நண்பர் வெங்கட்ராவ் சார் சொன்னாரு 4 மாசத்துல 4 படம், அதுவும் 4 பெரிய படம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பத்திரிகாளி பிரசாத் சாரோடைய எஃபோர்ட். அவர் தரம் அந்த தரத்துக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவரு. அதனாலதான் இந்த 4 படத்தை 4 மாசத்துல 4 படத்தை வெளியில முடிஞ்சிருக்கு. எங்களால 4 படம் வெற்றிகரமான படங்களாவே இருந்திருக்கு. 3 படம் வெற்றிகரமான படமா இருந்திருக்கு. இந்த படமும் வெற்றிகரமான படமா இருக்கும்.
பத்திரகாளி பிலிம்ஸ் வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. முக்கியமா பத்திரகாளி பிரசாத் சாரை பத்தி இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நான் வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட 200க்கும் மேற்பட்ட படங்களுக்கு வசனம் எழுதிட்டேன். கிட்டத்தட்ட 100-150க்கும் மேற்பட்ட தயாரிப்பாளர்களோட நான் பழகி இருக்கேன். ஆனா பத்திரகாளி பிரசாத் சார் மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை. வெற்றியை பெற்ற ஒரு படம். அந்த படத்தோட தலைப்பை எதுக்காக இந்த படத்துக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னா, நீங்களே பார்த்திருப்பீங்க படத்துல எத்தனை சண்டை காட்சிகள் எவ்வளவு ஆக்ரோஷமா இருந்ததுன்னு. இந்த படத்துக்கு இதுதான் போலீஸ் தான் கரெக்டான தலைப்பு. படமும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு போலீஸ் கதையில ஒரு புது வகையான ஸ்கிரீன்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு அனாத சிறுவன் ஒருத்தன் ஒரு போலீஸ் அதிகாரியால வந்து அடாப்ட் பண்ணப்படுறான். எல்லாத்தையும் முறியடிச்சு மக்களை எப்படி காப்பாத்துறான் அப்படிங்கறதா படத்தோட மெயின் லைன். இதுல வந்து தமன்னா வந்து ஒரு சுவிஸ்டால் ஓனரா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட சுவிஸ்டால அமெரிக்கா மொத்தமும் நிறைய கிளைகள் வச்சு ஒட்டுமொத்த அமெரிக்காவே ஆளணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை. அதுக்காக அவங்க பல முயற்சிகள் எடுப்பாங்க. அவங்க எப்படி ஹீரோவை மகேஷ் பாபு சார் லவ் பண்றாங்க, அவங்க 2 பேரும் எப்படி வாழ்க்கையில இணைஞ்சாங்க அப்படின்ட்டு இன்னொரு ட்ராக் இருக்கு. தப்பா நினைச்ச அப்பா எப்படி வந்து தன்னோட மகனை நல்லவன தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு இன்னொரு ட்ராக் இருக்கு. ஒரு 6-7 வில்லன்கள் இருக்காங்க. நாசர் சார் முதல் இந்த படத்துல காமெடியா நடிச்சிருக்காரு. ஒரு காமெடி போலீஸா நடிச்சிருக்காரு. ஸ்ருதிகாசன் வந்து இந்த படத்துல மகேஷ் பாபு சார் கேட்டுக்கிட்டதுக்காக ஒரு குத்தாட்டம் போட்டிருக்காங்க. நீங்க பாத்தீங்க ஜங்ஷன்ல ஒரு பாட்டு. மிகப்பெரிய பலமே இந்த படத்துக்கு சண்டை காட்சிகள். இந்த படம் வந்து நிச்சயமா ரசிகர்களை திருப்திப்படுத்தும். அந்த இருந்தாண்ட போலீஸ் வந்து எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சோ அதை விட மிகப்பெரிய வெற்றி இந்த படம் அடையும் நான் நம்ப நினைச்சுட்டே இருக்கிறேன். இருக்கும் என்னுடைய நன்றி. Media and electronic media, so good, and for all my movies you are supporting very well. And this picture, Idudanda Police, Mahesh Babu is the hero for this movie, and this picture in Telugu title is Agadu. And after Selvandan I am making this movie, and this picture, all the songs you have seen it has come out very well. And my target is every month I wanted to give one movie, whether it is a Telugu movie or Hindi movie or Tamil dubbed movie. I wanted to make number of movies to release as a simultaneous release, as our Telugu heroes also, they wanted to come over here for audio promotions and everything. They wanted to come here. And from 2016 onwards, I wanted to give every month one movie. And after this movie, I have registered a title of Mirchi, which is Prabhas picture. And Nannaku Premato, that is a Junior NTR movie. I wanted to do it in Telugu version only. And after that, Sardar Gabbar Singh of Pawan Kalyan. And all of these movies, I wanted to release every month one movie in Tamil Nadu, whereas in Kerala also I am doing it as Malayalam, this movie. And once again I have to thank Venkatrao Garu, Rajarajan Garu, Sendil Das Garu, Karthik Garu and Meenakshi Sundara Garu. And unfortunately our sound engineer Niveda Studios, Selvan Garu, is not feeling well. Some mild heart attack it has come. He is not able to come over for this thing. I am very sad to tell you regarding that. He will be recovering as early as possible. And he is the man that he has given all this mixing and everything very well, and he is supporting a lot of for us for Bhadrakali Films. And once again, and this is the picture I am going to release on 1st January. It is a sentiment that this movie in Telugu 24 years back we have released one movie of Akkine Nageshwar Rao. The title was Srivari Muchatlu, directed by our Dasanarayan Rao Garu. It is a super duper hit picture. As a sentiment of 1st January we are going to release this movie.
Whereas after Selvandan also, Selvandan, you know, it has done very well. It is a super duper hit picture in Tamil Nadu. After that, I expect this movie, Idudanda Police, will do very well. And once again, I thank each and everyone. Thank you very much.